ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான மூளை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிற பசங்களுமே அவங்களுக்கே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு மூளையில் இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அது வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடணும், அது சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கையால் மெலிசாக எடுத்தோனாலே வந்துடும். அப்புறமா எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாமா? பேன் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மூளையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேஸை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே வந்துட்டு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் வேண்டாம், வெறும் தனி மிளகாத்தூளே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் இன்றைக்கி வெங்காயமே சேர்க்காம தான் செய்ய போகிறேன். ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுரு. கேஸ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வீட்டில் பசங்க இது இருக்க மூளையே சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. இது மூளை தான் அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் ஃபுல்லாகவே வந்துட்டு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இது சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம சேர்த்த தண்ணிக்கு லைட்டாக வற்றி வரும்போது இந்த மூளை வந்துட்டு இந்த பக்கமாக திருப்பி விட்டுடலாம். 2 சைடுமே வேகணும் இல்லையா? லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரும்போது இந்த மூளையை வந்துட்டு ஒரு 4 பீஸாக வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இது வந்துட்டு கண்டிப்பாக மாதத்தில் ஒரு தடவையாச்சும் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்துட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது கொடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எண்ணெய் நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த தண்ணி கொதிச்சு வரும்போது எண்ணெய் அப்படி சப்போஸ் உங்களுக்கு பத்தாத மாதிரி தெரிஞ்சு எண்ணெயே இல்லாத மாதிரி தெரிஞ்சுன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போவே வந்துட்டு உப்பு காரெலாம் எப்படி இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இப்போ இந்த தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு 3 முட்டை சேர்க்க போகிறேன். முட்டை வந்துட்டு நம்மளோட இஷ்டம் தான், நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை ஒரே ஒரு முட்டை போதுனாலும் ஒரே ஒரு முட்டை மட்டும் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 3 முட்டை சேர்த்துருக்கேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து மூளை தான் அப்படின்ற அளவுக்கு கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. அது இதுதான். கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது நம்ம வந்துட்டு மூளை இதை சேர்த்துருக்கோம் சொல்லிட்டு. வெறும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு முட்டை பொடி மாசம் எப்படி சாப்பிட்றோம் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் நம்ம இதில் வந்து மூளை சேர்த்துக்கிறது அவங்களுக்கு பசங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. மூளையே சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. இல்லையா இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்க அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க. முட்டை சேர்த்துட்டு கேஸ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு முட்டையை 2 பக்கமும் திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு முட்டைப்பொடி மசாலா செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே கொத்தி பெரட்டி விட்டுறலாம். முட்டை சேர்த்து தான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ண தேவையில்ல. கேஸ் வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். முட்டையை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா முழுசாக இருந்தால் தனியாக தெரியும், மூளை தனியாக முட்டை தனியாக. அதனால் வந்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு பெரட்டி விட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த பதம் தெரியல அப்படின்னா நம்ம எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு முட்டையிலேருந்து தனியாக பிரிஞ்சு வரும். அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். மூளை ஃப்ரை வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ரசம், சாம்பார் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.